இன்னொன்னு ஒண்ணுன்னா நம்ம தலைவருக்கு எப்படி கரும்புலிகள் படையில இருந்தாலும் அது மாதிரி நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த இனம் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா முழுக்க முழுக்க பிராடு. இப்ப சமீபத்துல பாத்துருப்பீங்க, எசக்கி ராஜான்னு ஒருத்தர் முக்கொழுந்து சங்க தலைவர் வந்து சீமான் வந்து முத்துராமலிங்க தேவருடைய இதுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. ஆமா, அது சரியா? நாம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்கொழுந்து சமுதாயத்தின் ஊருக்குள்ளேயும் சீமான விடக்கூடாது. ஏன்னா சீமான் தான் மிக மோசமான விஷ கிருமி. இல்ல, சீமான் சாய் பார்க்கக்கூடியவரா? அதாவது நீங்க வெளியேற மெயின் காரணம் என்ன? இந்த சமுதாயத்துக்கு நானே சொல்றேன், நீங்க தேவரத்தை போடணும்னா தேவர் சமுதாயத்துல நானே சொல்றேனே. அப்ப நீங்க என்னைய நீங்க மாவட்ட செயலாளர் போட்டா கூட சமுதாயம் மொத்தம் போட்டிருப்பீங்க. நான் ஒரு பல்லரு ஆதி தமிழர்ல இருந்தா நீ கண்டிப்பா போட்டிருக்க மாட்டீங்க. நான் ஒரு அவமுடி சமுதாயம்ன்றதால நீங்க போட்டிருக்கீங்க. நான் வரேன், நீ வந்துரு. உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம். பசும்பொன் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி? யாரும் வரக்கூடாது, உங்களை தவிர யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு எதுவும் பட்டா போட்டிருக்கா? சரி, நான் வரேன், நீ வா, பாத்துருவோம். இப்ப வைக்கல அப்புறம் நம்மளோட காசை கொடுத்து இந்த கட்சியில காசை கொடுத்தீங்க, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மாநில பொறுப்பு போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? 5 லட்ச ரூபாய் கட்சியில சீமான் நிதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல மாநில ஒருங்கிணைப்பு பலன் வரும். தொகுதிகளுக்கு மாணவர்களுக்கு தெரியாது. அப்ப இவர் தலைமையில இருக்க இவர் சரியா இருக்காரா? சீமான் இன்னைக்கு வரை குடிக்காம இருக்காரா? இங்க சொல்லுங்க பார்ப்போம். குடிக்காம இருக்காரு அவர் சாதி பார்க்காம இருக்காரா? சாதி பார்த்தா சாதி பாட்டு ஓட்டு போட்டா கேட்டுன்றாரு. அப்புறம் ஏன் இந்த சாதியில நீங்க வேட்பாளர் மாவட்ட செயலாளர் போடுறீங்க? சரி, இப்ப காளியம்மான்றவங்க கூட அந்த 2019 தேர்தலுக்கு முன்னாடி வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க. நான் அப்ப கூட எங்க வீட்டுல சொன்னேன், காளியம்மாக்கு தான் நம்ம கட்சிகளே ரொம்ப விளம்பரப்படுத்துது. நீ அந்த தங்கச்சியோட நீ ஒரு 1000 ஓட்டாவது கூட வாங்கணும். கிட்டத்தட்ட அந்த தங்கச்சி 60,000 ஓட்டு, அவங்க மனைவி 72,000 ஓட்டு, 12,000 ஓட்டு கூட வாங்கணும்.